ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிறந்த 6 மாதமான குழந்தைக்கு முதல்ல அரிசி கஞ்சி கொடுப்பாங்க. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தினமும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற புழுங்கலரிசி 2 அழகு எடுத்துக்கலாம். தண்ணியில் ஊற வச்சு 3 முறை கழுவி எடுத்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்ல அகலமான தட்டில் காய வைக்கலாம். அரிசி ஈரம் இல்லாமல் இது போல் ஃப்ரைடாக காஞ்சி இருக்கணும். 2 அழகு அரிசிக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம், அல்லது ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கலாம், 10 மிளகு எடுத்துக்கலாம். ஒரு சுத்தமான கடாயை அடுப்பில் வச்சு மிளகு சீரகம் இரண்டையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்து கொட்டிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து கொட்டிக்கலாம். இறுதியாக நம்ம காய வச்சுருக்க புழுங்கலரிசியை தீயை குறைச்சிட்டு ஸ்லோவாக கவனமாக வறுக்கணும். பொரியரிசி போல் வறுக்கக்கூடாது, சூடு ஏறினா போதும். அரிசி வறுத்த எல்லா பொருளையும் அகலமான தட்டில் ஆற வச்சுட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சிடலாம். எப்போ குழந்தைக்கு ஊட்ட போகிறோமோ அப்போது ஒரு கைப்பிடி அளவு அரிசி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கலாம். அரைத்த பவுடரை ஒரு ஜல்லியை வைத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ரவை தனியாக பவுடர் தனியாக ஆயிடுச்சு. இந்த பவுடரில் 2 ஸ்பூன் அல்லது ஒரு சிறிய குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப்பு தண்ணியை சேர்த்து இந்த பவுடரை போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். கூழு பதத்துக்கு நல்லா காய்ச்சிக்கலாம். இந்த கூழை காய்ச்சறதுக்கு 5லிருந்து 7 நிமிஷம் ஆகும். அதனால் பக்கத்திலே இருந்து நம்ம அடிக்கடிக்கு தொலைவி விட்டு காய்ச்ச வேண்டும். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பாவுக்கு ஆற வச்சிடலாம். இறுதியாக முக்கியமான விஷயம், பாப்பாவுக்கு உப்பு சேர்த்து ஊட்டணுன்னாலும் ஊட்டலாம், அல்லது சுகர் சேர்த்து ஊட்டணுன்னாலும் ஊட்டலாம். கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. முதல்ல சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு ஊட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் பை.